பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக பறையர் சமுதாயத்தினுடைய தலைவர் ஒருவர் பேசிய காணொளி என்பது பெரும் வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி நீ எப்படி சாதி கட்சின்னு சொல்லுவோன்னு கடும் கோபமாக அவர் சொன்ன பதில்கள் அத்தனையும் தர்றோம். அதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. பேரன்பு ஒரு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். இந்த பார் முழுவதும் தேடி அலைந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு கட்சியை கண்டுபிடிப்பது கடினம். பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவர் ஐயா அவர்கள் 1989ஆம் ஆண்டு தொடங்கினார். தொடங்கிய காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் எந்த சமரசமும் இன்றி சாதாரண மக்களுக்கான குரலாக பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல போராடிக்கிட்டு இருக்கு. வன்னியர் சங்கமாக தொடங்கி சமூக நீதி போராட்டங்களை நடத்தி 108 சமுதாயங்களுக்கான இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்து அதன் பின்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கனவோடு தொடங்கப்பட்டதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனாலும் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டு அரசியலை எவராலும் எழுதிவிட முடியாது. யார் ஆள வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காக குரல் எழுப்புறாங்க, வன்னியர்களின் உரிமைக்காக பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது சாதி சாயம் பூசி பிற சமுதாய மக்களுக்கு எதிரானவர்கள் என்பது போல இந்த திராவிட கூட்டங்களால சில குற்றவாளிகளால, அப்படிதான் சொல்லணும், சில குண்டர்களால சில கலவரக்காரர்களால அப்படியான ஒரு பொய் பிம்பத்தை ஏற்படுத்த பலர் முயற்சிக்கிறத பார்க்க முடியும். இப்படியான சூழ்நிலையில இன்றைக்கு அத்தனை மக்களும் அத்தனை சமுதாய மக்களும் நமக்காக ஒரே கட்சி இருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தானே. பாட்டாளி மக்கள் கட்சி பின்னால அணிதிரள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தவும் போகுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு தனியார் வலையொலியில பறையர் சமுதாய மக்களுக்காக போராடி வரக்கூடிய ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவரிடம் கேள்வி எழுப்பிய நெறியாளர் கேள்வியோட ஒரு பாகமா இப்ப தமிழ்நாட்டுல சாதி கட்சியாக பார்க்கக்கூடிய பாமக என்று வார்த்தை எடுத்த உடனே அவர் கடும் கோபம் அடைந்து சொன்ன பதில்கள் தான் இப்ப படும் பெயர்களா பரவிட்டு இருக்கு. முதல்ல அவர் என்ன பேசினார் என்பதை பார்த்துட்டு வருவோம். பார்க்கப்படுகிற பாமக எப்படி நீங்க சாதி கட்சி சொல்லலாம்? சொல்ல முடியாது. ஏன் சொல்லணும்? அந்த மக்களுக்கான கட்சி அது. எவருமே எங்க மக்களுக்கானவன் இல்ல. அப்ப எங்க மக்களுக்காக நாங்க ஒரு கட்சி தொடங்குறோம். விருப்பப்பட்ட பல பேர் வந்து சேருங்கன்றோம். ஆனா எங்களோட முக்கியத்துவம் வந்து எங்க மக்களுக்கானதான். வன்னியர்களுக்கு பல கட்சி இது. வன்னியர்கள் சாதித்த ஒரு கட்சினா எந்த கட்சி இது? நீங்க 1000 விமர்சனம் பொது வெளியில வைங்க, அவர் அங்க போறாரு இங்க போறாரு, எங்கன்னா போட்டியா? எங்க போனாலும் அந்த மக்களுக்கான விஷயங்கள் நடக்குதா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சிய சாதி கட்சின்னு நெறியாளர் சொல்ல தொடங்கிய அடுத்த வினாடி கோபம் அடைந்து ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்ன பதில் இது. பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சாதி கட்சின்னு சொல்லுவார்? அது எங்கள் மக்களுக்கான கட்சி. அவர் பாருங்க, எல்லோருக்குமான கட்சி என்பதா அது எங்கள் மக்களுக்கான கட்சி என்பத வாசகம் கூட. வன்னியர்களுக்காக அவர் குரல் கொடுக்குறாங்க, அதற்காக மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கவும் இல்லை. வன்னியர்களுக்காக பேச எவனும் இல்லை, வன்னியர்களுக்காக சாதித்தவ எவனும் இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சாதிக்குது. இதுதான உண்மையும் கூட. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான மட்டும் போராட்டத்தை முன்னெடுத்துச்சா? அப்படின்னா இல்லை. வன்னியர்களுக்காக மட்டுமல்ல, அருந்தைய மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கும் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கும் பறையர் சமுதாய மக்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல 10,000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கா. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இங்க சமச்சீர் கல்வி ஒன்று உருவாகி இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உருவாகி இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இன்னைக்கு தமிழக அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்காது நீட்டு தேர்வுல. இப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சி சாதனையை பட்டியலிட்டா இன்னைக்கு ஒரு நாள் போகாது. ஆனால் அந்த சாதித்த கட்சியை நீங்க எப்படி சாதி கட்சின்னு சொல்ல முடியும்? இன்னைக்கும் சரி, வன்னியர்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுத்தறதுனால பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சியுமே கிடையாது. நீங்க அங்க போறாரு சொல்லுங்க, இங்க போறாரு சொல்லுங்க, அவர் சொல்லக்கூடியது, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்லக்கூடியது. நீங்க எப்படி விமர்சனம் வச்சாலும் வன்னியர்களுக்கு என்று ஒருவர் இருக்கிறாருன்னா அது மருத்துவர் ஐயா அவர்கள் தானே, அதை மறுக்க முடியாது இல்லைன்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது நியாயமானதும் கூட தீர்க்கமானதும் கூட. ஒரு பறையர் சமுதாய மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு பெருந்தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசிய வாசகம் அது. அது மட்டும் இல்ல, அன்புமணி அனுப்பிச்சு எங்கேயாவது கூட்டணி கெஞ்ச பார்த்தோமா? எல்லாம் அங்கதானே போய் உருவீங்க. அப்போ அவர் சரியான பாதையில் போகிறார் அர்த்தம் இல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் கூட. பாட்டாளி மக்கள் கட்சி மாறி மாறி கூட்டணி வைக்குதுன்னு சொல்றவங்களாம் தான் அறிவாலயம் வாசல்ல காத்து கிடக்கிறது, இல்லைன்னா போயஸ் கார்டன் வாசல்ல காத்து கிடந்தது வரலாறா இருந்துகிட்டு இருக்கு.
எடப்பாடி கிட்டையும் மு.க.ஸ்டாலின் கிட்டையும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது நமக்கு 2 சீட்டுல இருந்து 3 சீட்டு கிடைச்சிடாதான காத்து கிடந்த கூட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வரைக்கும் சரி, என்றைக்குமே சரி, கூட்டணிக்காக யார் வாசலையும் நின்றது கிடையாது. தைலாபுரத்தை தேடித்தான் அத்தனை தலைவர்களும் படையெடுத்தது வரலாம். 1998 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேனாம்பேட்டை வாசல்ல போய் நின்னாங்க. தேனாம்பேட்டை தான் இன்னைக்கு பாமகவுடைய தலைமை அலுவலகம். தைலாபுரம் தைலத்துக்காக காத்துட்டு இருக்கிற கலைஞர் காத்து கொண்டு இருந்தார். தைலாபுரத்து வாசல்ல எடப்பாடி பழனிசாமி காத்துக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை அனுப்பி தைலாபுரத்தால கூட்டணி அமைக்கிறாங்க. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வலிமை. அப்படியாக வேற எந்த இயக்கமாவது தமிழ்நாட்டுல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒண்ணு அறிவாலயத்துல போய் ஒப்பந்தம் கையெழுத்து விடுவாங்க, இல்லைன்னா போயஸ் கார்டர்ல போய் ஒப்பந்தம் கையெழுத்து விடுவாங்க. ஆனால் அதை மாற்றி அமைத்த வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. இதை மாற்றி அமைத்தது மட்டுமல்ல, இந்த மண்ணில் ஒரு மாற்றமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மக்கள் பார்க்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கோபத்திற்கு காரணம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த மண்ணுல பெரும்பான்மை சமுதாயம்னா அது வன்னியர் சமுதாயமும் பறையர் சமுதாய மக்களும் தான். இந்த 2 சமுதாய மக்களும் ஒன்றுபட வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் நெடுங்காக போராடிட்டு இருக்கிறார். இந்த 2 சமுதாய மக்களும் மேலோங்கி வரணும், அவருடைய வாழ்க்கை நிலை மேம்படணும், அவருடைய பொருளாதாரம் மேம்படணும், கல்வி வேலை வாய்ப்புல அவர்கள்ட்ட அதிகாரம் கிடைக்கணும். மனு வாங்கக்கூடிய இடத்துல இருக்கு, மனு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க இந்த சமுதாயங்கள் மனு வாங்கக்கூடிய இடத்துக்கு வரணும் என்பதுதான் மருத்துவர் ஐயா அவருடைய எண்ணமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் பட்டியல் சமுதாயத்திற்காக கட்சி நடத்தணும்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் அப்படியா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாதி முதல்ல ஏற்படுத்து, கலவரத்தை பண்ணு, பெட்ரோலை திருடி பெட்ரோல் கொண்ட வீசு, பழிய தூக்கி பாமக காரன் மேல போடு, வன்னியர்கள் மீது வழக்கு போடுன்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. அதற்கு காரணம் திராவிட கைக்கூலிகளாக இருந்துட்டு இந்த பெரும்பான்மை சமுதாயங்களை பிளவுபடுத்தி அதுல குளிர்காய நினைக்கிறதா. ஆனால் இதை எந்த இடத்துலயுமே சரிங்க, இன்னைக்கு 2 சீட்டுக்காக ஒரு தலைவர் எல்லாத்தையும் வித்துட்டார். தமிழர்களுடைய உரிமையை வித்துட்டாரு, தமிழர்களுக்கான பட்டியல் சமுதாயத்திற்கான மக்களுடைய உரிமையை வித்துட்டாரு, வேங்க வயல வாய்மொழி இருக்கிறாரு, கர்நாடகால போயிட்டு காவிரி உரிமையை வித்துட்டு வராரு. அப்படியாப்பட்ட தலைவர்களும் இங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வெற்றி தோல்வி எல்லாம் முக்கியம் இல்லை, என்னுடைய மக்களுடைய உரிமைதான் முக்கியம்னு நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா போடலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நெய்வேலியில பாருங்க, நெய்வேலி மக்கள் 900 வாக்குகளை பின்தங்கி பாமகவிற்கு வெற்றி வாய்ப்பை இழக்க வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த தொகுதி மக்களுக்காக இன்னைக்கும் போராடிட்டு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். சைமா சாயப்பற்றையா இருக்கட்டும், மேல்மா சிப்காட்டா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், வீராணமேரியை மீட்பதா இருக்கட்டும், அத்தனைக்கும் குரல் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இதை எவராலும் மறுத்துவிட முடியாது. ஆனா பட்டியல் சமுதாய மக்கள் இழிவுபடுத்தப்பட்ட போதும் கூட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்லாம் குரல் எழுப்பினாங்க, பல பறையர் சமுதாய மக்கள் பிரதிநிதிகள் குரல் எழுப்பினாங்க. ஆனால் அதிகாரத்தை நான் பெரும் தலைவரா மாறிக்கிட்டு இருக்கிற அகில இந்திய அளவுல எனக்கு கிளை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு 1% வாக்கு கூட வாங்காத ஒரு தலைவர் சொல்றாரு, வேங்க வயல்ல கைகட்டி நிக்கிறார், வேங்க வயல்ல குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாதுன்னு கூட கண்டிக்க திராணி இல்லாம நிக்கிறாரு திமுக. இப்படியான தலைவர்களை இங்க பொது தலைவர்கள் மாதிரி பிம்பப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மகத்தான தலைவர்கள், மாபெரும் தலைவர்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்யக்கூடிய திட்டத்தை திமுக எடுத்துக்கிட்டு வருது. அதை உடைக்க பறையர் சமுதாய தலைவர்களும் முன்வந்து இருப்பது என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். தமிழ் குடிகள் அத்தனையும் ஒன்றிணைந்து தமிழருடைய ஆட்சியை மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் தற்காலிக தேவையாக இருந்துகிட்டு இருக்கு. வேற ஒண்ணுமே இப்போதுக்கு தற்கால தேவையில்லை. ஆட்சியும் அதிகாரமும் எப்போது தமிழர்கள் கையில வருதோ அன்னைக்கு தமிழன் மேம்படுவான், அன்னைக்கு தமிழனுடைய பொருளாதாரங்களை மேம்படும், அன்னைக்கு தமிழனுடைய உரிமை கிடைக்கப்படும். இன்னைக்கு நம்ம கையேந்து நின்றுட்டு இருக்கிறோம், இடஒதுக்கீட்டிற்காக நின்றுகிட்டு இருக்கிறோம். என்ன ஒரு வேதனை தெரியுமா? முதலமைச்சருடைய மச்சா இசையாளர் சமுதாயத்தை சார்ந்தவர், இசையாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து வன்னியருக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வழக்கு போடுறாரு. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எங்க பார்த்தாலும் சாதி இல்ல, நான் சாதிக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்றாரு. அதனால அவருடைய மச்சானை விட்டு வன்னியர்களை ஒழிக்கணும், வன்னியர்களை அழிக்கணும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வழக்கு போட சொல்றாரு. அப்ப இந்த சாதி இல்லை என்பதை கடந்து வன்னியர் சாதி இல்லை என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு. சரி, வன்னியருக்கு மட்டும்தான் அந்த கோட்பாடா இல்ல, பறையர் சமுதாயத்தையும் அழிக்கணும்ன்றதுதான் திமுகவுடைய நிலைப்பாடா இருந்துகிட்டு இருக்கு. பறையர் சமுதாயத்திற்கென்று எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லை. பறையர் சமுதாய மக்களை இழிவுபடுத்தலாம், அதை கேட்க நாதி இல்லை, குற்றவாளிகளை கைது செய்ய நாதி இல்லை. இப்படியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் குண்டாசுக்கு துணை நிற்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த குண்டாசுகள் கலவரம் செய்தா அதற்கு துணை நிற்குது. அவர்கள் காவல்துறையை இழிவுபடுத்தி பேசினா கூட பரவாயில்லைன்னு காதை மூடிக்கிட்டு நிற்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தீர்க்கமாக அதில் ஒரு முடிவு எடுத்திருக்கணும். காவல்துறையினரை எப்படி நீ ஒருமையில பேசலாம், காவல்துறை மேல நீ எப்படி குற்றச்சாட்டை முன்வைக்கலாம், காவல்துறை எப்படி நீ இழிவுபடுத்தலாம், எப்படி பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம் என்று யாரு குதிச்சிருக்கணும்? காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் குதிச்சிருக்கணும். இன்னைக்கு காவல்துறையில இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களாம் மனம் புழுங்குறாங்க. இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரங்கள்ட்டையும் இந்த கள்ளச்சாராய விற்கிறவன்ட்டையும் இந்த கலவரம் பண்றவனும் நாங்கள்லாம் பேச வேண்டிய நிலைக்கு நாங்க வந்திருக்கிறோமே, அது என்ன வேணாலும் பண்ணுவாங்க,
சட்டம் கையை கட்டிக்கிட்டு நிக்கிறோம்னு நினைக்கிறாங்களா என்ற கேள்வியை எழுப்ப எந்த காவல் அதிகாரியும் தயங்க போவது கிடையாது. இனிமேட்டு அதற்கு தமிழக அரசு அதுல தீர்க்கமான நடவடிக்கையை எடுத்தாலே ஒழிய அதுல இருந்து தப்பிக்கலாம். தீவெட்டிப்பட்டி கலவரம் என்பது சில புல்லுருவிகளால இந்த இரண்டு சமுதாயங்களை பிரிக்க செய்யக்கூடிய சூழ்ச்சி. ஆனால் அதை கடந்து இந்த இரண்டு சமுதாயங்களை முற்றுமைப்படுத்த வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பக்கபலமாக பறையர் சமுதாய மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக திரண்டு வந்து நிற்கிறார்கள். வன்னியரும் பறையரும் அரசியல் அதிகாரத்திற்கு வந்தாலே ஒழிய அவர்களுக்கான உரிமை இங்கே கிடைக்கப்படும் என்பதை புரிஞ்சுக்கணும். நன்றி.